இந்த செக்மெண்ட் தான் இந்த வீடியோவோட ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. இங்கே இருக்கிற இந்த ஏஷியன் ஷாப்போட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு ஃப்ரோசனில் என்னெல்லாம் ஃபுட் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். Salmon, sardine, and this one prawns, and squid. Hi everyone, I'm Azana and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்றது டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஷியன் ஷாப்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஷாப்ட என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை ஸ்வீட்ஸ் தாங்க வரவேற்குது. ஸோ குலாப் ஜாமுன்லேருந்து ஜிலேபிலேருந்து ஹல்வாலேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே போல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி சாசேஜஸ், சிக்கன் ஹெம், இந்த மாதிரியான ஹலால் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே என்ட்ரன்ஸில் வச்சுருக்குறாங்க. அப்படியே நம்ம லெஃப்டில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பைசஸ், மந்தி, கப்ஸா, இந்த மாதிரியான ரெசிபிஸ்க்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே இங்கே இருக்குது. அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தும் இருக்குது, தனித்தனியாகவும் இங்கே வச்சுருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜீஸ் அண்ட் இந்த மாதிரியான ஹலீம், சிக்கன் டிக்கா, சிக்கன் கெபாப், இந்த மாதிரி பாகிஸ்தானி ஐட்டம்ஸ்க்கு தேவையான அத்தனை மசாலாவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா மட்டன் நிஹாரி, அப்புறமா ஹலீம், இந்த ரெசிபிஸ்க்கு தேவையான மிக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் குவிக்காக பண்ணலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அது போலவே இந்த மாதிரியான இந்தியன் ஸ்பைசஸ், இந்தியன் சில்லி பவுடராக இருக்கட்டும், கறி பவுடராக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே அயர்லாண்டில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிது. கூடவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மசாலா கூட இங்கே இருக்குது. ஸோ இது மட்டன் நிஹாரி மசாலா. நான் கூடிய சீக்கிரம் இந்த ரெசிபிஸ் எல்லாம் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இந்த ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணி நான் என்னோடய சேனலில் ரீசெண்டாக ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கோகோனட் ஆயில் அது கூட இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா காபூலி ரைஸ், இந்த மாதிரியான எல்லா வெரைட்டி ரைஸ்க்கான மசாலாவும் இங்கே இருக்குது. இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நான் பண்ண மட்டன் பிரியாணி ரெசிபி கூட என்னோடய சேனலில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாப்பட், அப்பளம், பப்படம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸ். மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏஷியன் குசினுக்கு தேவையான அத்தனை வகையான ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்பரிஸ்லேருந்து ட்ரைட் பார்ஸ்லி, அந்த மாதிரியான எல்லா விதமான ஹர்ப்ஸுமே இங்கே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஃபிஷ் கூட அயர்லாண்டில் அவைலபிள் தாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரைட் ஷ்ரிம். இந்த ட்ரைட் ஷ்ரிம் வச்சு நான் ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கிறது ஏஷியன் வெரைட்டி ரைஸஸ். பாஸ்மதியிலேருந்து, பொன்னியிலேருந்து, அதுக்கப்புறமா ஜீரகஷாலா போன்ற ரைஸ் எல்லாமே 2 kg, 10 kgs அண்ட் 20 kgs வரைக்குமான அளவில் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான பொடி ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே கேரளா பிராண்ட் தான். இடியாப்பம், புட்டு, பாலப்பம், இந்த மாதிரியான ரெடிமேட் அண்ட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த பொடி வச்சு நான் பண்ண இடியாப்பம் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே இந்தியன், பாகிஸ்தானி டீ, காஃபி பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா கீழே ஹோல் ஸ்பைசஸ், அதாவது காடமம், சினமன், இந்த மாதிரியான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு குவிக்காக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்சஸ், அப்புறமா தால் வெரைட்டிஸ், மூங் தால், தூர் தால், ஊர் தால், எல்லா வகையான பல்சஸுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எல்லோரும் என்கிட்ட கேட்ட அந்த மேஜர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே கிடைக்கிற இந்த க்ரீன் சில்லிஸ், கறி லீவ்ஸ், அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறி எல்லாம் அங்கே அயர்லாண்டில் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சராக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அங்கே இருக்கிற எல்லா விதமான காய்கறி எல்லாமே இங்கேயும் கிடைக்கிது. ஸோ கறி லீவ்ஸ்லேருந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறமா வாழைப்பூ, வாழை இலை எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த செக்மெண்ட் தான் இந்த வீடியோவோட ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. இங்கே இருக்கிற இந்த ஏஷியன் ஷாப்போட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு ஃப்ரோசனில் என்னெல்லாம் ஃபுட் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷ்ரிம்ப் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அதுக்கப்புறமா நண்டு கிரேவி, ஃபிஷ் கிரேவி, இதெல்லாமே இங்கே ஃப்ரோசனில் இருக்குது. இங்கே குக் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் கொண்டு போய் ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அண்ட் ஆல்சோ இந்த கேரளா புட்டு வித் கடலைக்கறி, இது கூட இங்கே ஃப்ரோசனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இடியாப்பம், பரோட்டா, இது எல்லாமே ப்ரீ குக். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரேரான வெஜிடபிள்ஸ் கூட இங்கே நமக்கு ஃப்ரோசனில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்பியோக்காவாக இருக்கட்டும், யங் ஜாக் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ கிரேட்டட் கோகோனட் கூட இங்கே ஃப்ரோசனில் நமக்கு கிடைக்கிது.
அண்ட் ஆல்சோ இந்தியன் ஸ்நாக்ஸ் கூட இந்த சமோசா, அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ரோல்ஸ், பஜ்ஜி இது எல்லாமே இங்கே ஃப்ரோசனில் இருக்குது. ஜஸ்ட் கொண்டு போய் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அண்ட் நெக்ஸ்ட் கெபாப், பர்கர்ஸ், ஸ்ப்ரிங் ரோல்ஸ், சமோசா அண்ட் ஆல்சோ ஆஸ் யூஷுவல் நகெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்ட ஒரு மெயின் கொஸ்டின் என்னன்னா, அயர்லாண்டில் நீங்கள் ஹலாலான மீட் அண்ட் சிக்கன் தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. ஆப்வியஸ்லி எஸ், கண்டிப்பாக இங்கே ஹலாலான மீட் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ மேரினேட்டட் பண்ண சிக்கன்ஸ், மட்டன், அதுக்கப்புறமா லேம்ப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டி அப்படின்னும் இல்லையா. ஸோ சாசேஜஸ் இதெல்லாமே இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அண்ட் ஹலாலாக கிடைக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷான மீட் மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட்ஸ் கூட இங்கே அவைலபிள் தான். What is this fish? Sea bream. Sea bream. Bream, sea bass, salmon, sardine. And this one prawns. Prawns. And squid. Squid. ஸோ இங்கே இருக்கிற மீட்டோட ப்ரைஸஸ் அண்ட் அதோட குவான்டிட்டி எல்லாமே இங்கே சார்ட்டில் Okay, கொடுத்துருக்காங்க. bring some please. Because many people asking about it. வித் ஹலால் சர்டிஃபைட். Okay. Next week, inshallah. Okay. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாம் இப்போ இருக்கிறது ஸ்நாக் செக்ஷனில். ஸோ இந்தியன் பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நேந்திரப்பழ சிப்ஸ்லேருந்து டாப்பியோக்கா சிப்ஸ் வரைக்கும் எல்லா விதமான ஏஷியன் ஸ்நாக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்தியன் மெடிசின் ஐட்டம்ஸ், ஹேர் ஆயில், எசன்ஸ் அண்ட் ஆல்சோ குக்வேர் கூட இங்கே இருக்குது. அண்ட் that's it for today's video. I hope you all like it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் அயர்லாண்டில் போர்ட்லிஷில் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. And I will catch you in the next video. Till then, take care.